சிறாக பாடலான்னு சிரிக்க சிரிக்க பேசி கப்பலேற்றிய கங்காணி மாடாய் உழைத்து உழைத்து மண்வெட்டியாய் தேர்ந்து விட்டோம். கடல்ல கலனியாச்சு கருவாடாய் நாங்க நின்றோம். கடல்ல கலனியாச்சு கருவாடாய் நாங்க நின்றோம். காலையிலேயே ஒரே புலம்பலாக இருக்கிறது. மாணிக்கம், இந்த மலையாவுக்கு தமிழர்கள் 150 ஆண்டுக்கு மேலே ஆகிவிட்டது. உன் மகன் 3வது தலைமுறை, என் பேரன் 4வது தலைமுறை. இப்பொழுது அதுக்கு என்ன அம்மா? மாணிக்கம், 4வது தலைமுறையாய் ஆன போதும் வாழ்க்கை ஒன்றும் பெரிதாக ஆஹா ஓஹோ என்று இல்லை என்ற வருத்தம் தான் பா. ஏனம்மா இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள்? மாணிக்கம், நாம் யாரையாவது அண்டிதான் வாழ வேண்டியுள்ளது. இல்லை இல்லை அம்மா, காலம் சீக்கிரமாகவே மாறும். நம் பேரன் நல்ல நிலைக்கு வந்திடுவான். நாம் வசதியாக வாழலாம். அதையும் பார்ப்போம். ஐயோ, ஏன் அம்மா எப்பொழுதும் அபசகுணமாகவே பேசுகிறீர்கள்? மாணிக்கம், இது அபசகுணம் அல்ல, உள்ளதுதான் சொல்கிறேன். சரி சரி அம்மா, நீங்கள் முதலில் சென்று பசியாருங்கள். காலம் மாறிவிட்டது. நான் சொல்வதை யார் கேட்கிறார்கள்? தேநீர் எடுத்துக் கொள்ளுங்கள். பசியாருங்கள் அத்தை. எப்பொழுதும் உண்மைதானா? காலையிலே புலவாமல் பசியாருங்கள். என்னங்க, சாப்பாடு எடுத்து வைத்துள்ளேன், சாப்பிட்டு விட்டு வேலைக்கு செல்லும் வழியை பாருங்கள். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதலில் சென்று உன் வேலையை பார். அது எனக்கும் தெரியும். சீர தோட்டத்தில் காலங்காலமாக உழைக்கும் நான் இதை கண்டேன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகிலேயே தென்னை மரக்கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரமும் வேண்டும் பராசக்தி. இதெல்லாம் எனக்கு கிடைத்தால் மற்றவர்களிடம் பேச்சு வாங்க வேண்டாம். என் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் பராசக்தி. என்னங்க, அத்தை பாடுவது போதாமல் நீங்கள் வேற பாட ஆரம்பித்து விட்டீர்கள். உங்களின் குடும்பமே ஒரே சங்கீத குடும்பமாக இருக்கும் போல் இருக்கிறதே. பிறகு படித்த படிப்பு அப்படி, அதுதான் பாரதியார் பாட்டெல்லாம் வருகிறது. படித்த படிப்பு அப்படி என்றால் மாவட்ட அதிகாரி வேலைக்கு அல்லவா சென்று இருக்க வேண்டும். இங்க என்ன செய்கிறீர்கள்? சரி சரி, என்ன கூற வந்தாயோ அதை கூறு. பாடல் எல்லாம் சரிதாங்க. பராசக்தியிடம் நிலம் கேட்கிறீர்கள், தென்னை மரம் கேட்கிறீர்கள். அதான் இங்க வீடும் தென்னை மரமும் உள்ளதே. செண்பகம், இது தண்டவாளம் புறம்போக்கு நிலம். இரட்டை தண்டவாள திட்டம் கிம்மாஸ் வரைக்கும் பூர்த்தியாகிவிட்டது. இன்னும் சில நாட்களில் இங்கு வந்துடுவார்கள். அப்படி என்றால் இந்த நிலத்தை எடுத்துக் கொள்வார்களா? ஆமா, அவர்களின் நிலம் அவர்கள் தான் எடுத்துக் கொள்வார்கள். இப்பொழுது என்னங்க செய்வது? அந்த காலத்திலிருந்து மாமாவும் அத்தையும் உழைத்தார்கள். அதற்கு பிறகு நாம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் தோட்டத்திலிருந்து தண்டவாள புறம்போக்கு நிலத்துக்கு தான் காரணம் வந்திருக்கிறது. செண்பக, அது நம்முடைய தலை விதி. காடு மேடு எல்லாம் ஏறி உழைக்க தெரிந்த நமக்கு பிழைக்க தெரியவில்லை. அடுத்த தலைமுறையாவது தலை எடுக்க வேண்டும். வாகனம், வீடு, நிலம், குலம், நகை நட்டு என்று கம்பீரமாக வாழ வேண்டும். நானும் அதை தாங்க நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். மாணிக்கம், விளையும் பயிர் மூலையிலே தெரியும். இப்பொழுது என்னமா கூற வருகிறீர்கள்? நான் 4வது தலைமுறையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஓட்டை ஒடிசலாகத்தான் இருக்கின்றது. அத்தை, எப்பொழுதும் இதே பாட்டு. தலைமுறை தலைமுறை தலைமுறை. என்னங்க, முதலில் உங்களின் அம்மாவுக்கு ஒரு ஹார்மோனிய பெட்டியை வாங்கி தாருங்கள். ஆமாம், இப்பொழுது அது மட்டும்
சரி சரி, வேலைதான் முக்கியம். அதை சென்று முதலில் பார். வரும்பொழுது வெற்றிலை பாக்கு ஒரு கட்டு மறந்து விடாமல் வாங்கி கொண்டு வா. அதுதானே எங்க கூறவில்லை என்று பார்த்தேன். சரி அம்மா, வரும்பொழுது வாங்கி வருகிறேன். செண்பகம், மசமசம் என்று நிற்காமல் சமையல் சென்று பார் போ. அதையெல்லாம் நான் சரியாக செய்து விடுவேன் அத்தை. வேளா வேலைக்கு உணவு சரியாக தானே வருகிறது. பேரப்பிள்ளைகள் அனைவரும் வருகிறார்கள் என்று கூறினாயே, எத்தனை மணிக்கு வருகிறார்கள்? இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள் அத்தை. நான் ஓய்வெடுத்து வருகிறேன். செல்லுங்கள் செல்லுங்கள். அடிடி, இதோ வந்து விட்டனரே. வாருங்கள் வாருங்கள், அனைவரும் வாருங்கள். பாட்டி, எங்களை ஆசீர்வதியுங்கள். என் ராசாத்தி, என் ராசா. அத்தை, என்னையும் ஆசீர்வதியுங்கள். இருக்கட்டும் இருக்கட்டும். பாட்டி, எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலமாக உள்ளேன் அம்மா. நீ எப்படி இருக்கிறாய்? நான் நலமாக உள்ளேன் பாட்டி. தாத்தா எங்கே பாட்டி? இன்னும் சற்று நேரத்தில் வீடு திரும்பிடுவார்ப்பா. வணக்கம் அத்தை, நலமாக இருக்கிறீர்களா? இருக்கிறேன். நீங்கள் நலமாக உள்ளீர்களா? நானும் நலமாக உள்ளேன் அத்தை. அதான் பார்த்தாலே தெரிகிறதே. வணக்கம் அம்மா, எப்படி உள்ளீர்கள்? வணக்கம் வணக்கம். இப்பொழுதுதான் வீடு கண்ணுக்கு தென்பட்டதா? அதான் வந்து விட்டேன் அல்லவா, விடுங்கள். சரி சரி, வாருங்கள். பாட்டி பலகாரம் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுக் கொண்டே பேசலாம். அனைவரும் பலகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். பாட்டி, தாத்தா தாத்தா, குருவி எப்பொழுது வந்தாய்? இப்பொழுதுதான் தாத்தா வந்தேன். எப்படிமா இருக்கிறாய்? நான் நலமாக உள்ளேன் தாத்தா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நானும் நலம்தான்மா. ஆமாம், மற்றவர்கள் எல்லாம் எங்கே? அந்த நவீன் கைபேசியில் இருக்கிறார். அம்மா நாடகம் பார்க்கிறார். அப்பா எப்பொழுதும் போல் அந்த மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார் தாத்தா. ஓ அப்படியா? சரிம்மா, வந்து அமரு. சரி தாத்தா. தாத்தா, ஏன் உங்கள் உடம்பெல்லாம் மண்ணாக இருக்கிறது? வேலை மிகவும் கடினமா? ஏன் தாத்தா இப்படி காலையும் மாலையும் பாடுபட்டு உழைக்கிறீர்கள்? மாடி, நமக்கு இந்த மண் தான் காலங்காலமாக சோறு போடுகிற சாமி. இந்த மண்ணில் இயற்கை சிந்தினால் தான் சாப்பாடு. இந்த மலையகத்தில் 3 தலைமுறையாக அப்படிதான் உழைக்கிறோம் தாத்தா. 3 தலைமுறையாக உழைத்தும் ஏன் தாத்தா நீங்கள் இன்னும் தண்டவாளத்தின் புறப்போக்கு நிலத்தில் தான் இருக்கிறீர்கள்? தாயி, நாம் சம்பாதித்தது வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக இருந்தது. பிறகு எங்கே சேமிப்பது? சொத்து பத்து என்று வாங்குவது நமக்கு உதவுவதற்கும் சொல்லிக் கொடுப்பதற்கும் நாதில்லை. அதுதான் இப்படி கிடைக்கிறோம். ஓ அப்படியா தாத்தா? என்னங்க என்னங்க? என்ன செல்வகன்? நீர் காய்ந்து விட்டது. சற்று விரைவாக குளித்து விட்டு அடுத்த வேலையை பாருங்கள். சரி சரி, இதோ வருகிறேன் செல்வகம். பாடி, சென்று பலகாரம் சாப்பிட்டு குளித்து விட்டு மீத கதையை பேசுவோம். சரி தாத்தா. கல்விதம் கல்விதம். ஆத்தை, நாடகம் பார்ப்பதை நிறுத்திவிட்டு எனக்கு சற்று உதவி செய்கிறாயா? வருகிறேன் அத்தை. அம்மாடி பூரணி, என்ன பெத்த தாயே, மீத கதை நான் கூறுகிறேன் கேள். ஐயோ, பார்த்து அமருங்கள் பாட்டி. அப்பொழுது என் கணவர், அதான் உன்னுடைய கொள்ளு தாத்தாவிடம் கூறினேன். தோட்டத்து பக்கத்தில் ஒரு காடு உள்ளது. சீன கங்கனியாச்சும் மாலையில் சென்று அவற்றை அழித்து விவசாயம் செய்கிறார். நாமும் ஒரு பக்கமாய் காட்டை அழித்து விவசாயம் செய்வோம் என்று கூறினேன். அதற்கு கருப்பைய தாத்தா என்ன கூறினார் பாட்டி? அதெல்லாம் நமக்கு தேவையற்ற வேலைகள். நாம் 5-6 வருடங்களில் ஊருக்கு செல்ல போகிறோம். நமக்கு எதுக்கு இந்த வீணான வம்பு என்று கூறிவிட்டார். ஆமா பாட்டி, 5-6 வருடங்களில் ஊருக்கு சென்றீர்களா? எங்கே சென்றோம்? உன் தாத்தா ரஜுலா கப்பலில் போகலாம், சிதம்பர கப்பலில் போகலாம் என்று கூறிக்கொண்டே இருந்தாரு. கப்பலை நிறுத்தி விட்டார்கள். பிறகு எங்கு செல்வது? ஐயோ பாட்டி, உங்களின் கதையும் கவலையாக தான் இருக்கிறது.
ஆமாம் பாட்டி, அந்த சீனக்காரன் ஆற்றுக்கு என்ன ஆனார்? அவருக்கு என்ன என்று அவருடைய தலைமுறை 100 ஏக்கருக்கு சொந்தக்காரங்கள். நாம் பட்டணத்தில் 7 கடை வீடு உள்ளது. 2 பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். நம்ம குழம்பு கொண்டிருப்பதில் பத்தாது. இந்த பெட்டி வேர். செண்பகன், செண்பகன், என்ன அத்தை? முதலில் வந்து இந்த பெட்டியை அடைத்து போடு. அடிக்கிறேன் அடிக்கிறேன். பூரணி, இவர்களுடைய பழைய பஞ்சாங்கம் என்றோயுமோ? பூரணி, உன் தம்பி பேசுகின்ற பேச்சை கேள். நான் முதலில் அறைக்கு செல்கிறேன். அவனை விடுங்கள் பாட்டி, அவன் அப்படித்தான். கவலைப்படாதீர்கள் பாட்டி, நான் படித்து நல்ல நிலைக்கு வந்து நாம் எல்லாம் வசதியாக வாழலாம். அப்படி சொல்லிடு என் மக ராசி. வாங்கள் பாட்டி, உங்களை அழைத்து செல்லலாம். ஐயோ அம்மா. நவீன், நவீன், எங்கே இருக்கிறாய்? வந்து பாட்டி செய்த பலகாரங்களை சாப்பிடு. தோ வந்து விடுகிறேன் அப்பா. ஐயோ, எப்பொழுதும் இந்த கைபேசி தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதனை தூக்கி உடைத்து போடுகிறப்பா. என்னங்க, தேநீர் எடுத்துக் கொள்ளுங்கள். நவீன், சரியாக உட்கார். ஏனம்மா? நவீன், அப்பா கூறுவதே காதில் விழவில்லையா? நீங்கள் இருவரும் எப்பொழுதும் இப்படிதான். அங்கு அம்மா எதுவும் கூற மாட்டார். பார்த்தாயா கற்பிதம்? பார்த்தாயா? உன் அம்மா இவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வைத்திருக்கிறார். என்ன சொன்னீர்கள்? அவர் இல்லை என்றால் யார் இவர்களை வளர்த்திருப்பார்கள்? ஒவ்வொரு மாதமும் குழந்தை பராமரிப்பு இல்லத்திற்கு சுளையாக 1500 வெள்ளி கொடுக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் அதை நினைத்து பார்த்து பேசுங்கள். சரி சரி, கோபித்துக் கொள்ளாதே. அங்கே பார், அவள் எப்படி படுத்து இருக்கிறாள் என்று பார். சிறிது கூப்பிட்டு என்னவென்று பார். சரி நவீன், சரியாக உட்கார் நவீன். ஏனம்மா? நவீன், நான் சில நாட்களாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் போக்கே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணுமில்லை அம்மா. நான் எப்பொழுதும் போலதான் இருக்கின்றேன். இன்று நீ கைபேசியை கொண்டு கோடி கோடியார் சம்பாதிக்கிறார்கள். கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டுமாயே அதற்கு தகுந்த அறிவு வேண்டும். அது எனக்கும் தெரியும் அம்மா. உன் தாத்தாவையும் எங்களையும் பார்த்தாயா? இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றோம் என்று. என் தாத்தா போல் மண்ணை நம்பி உங்களை போல் தொழிற்சாலை நம்பி வாழ வேண்டும் என்று எனக்கு அவசியமே இல்லை. என்ன கூறினாய்? அவசியம் இல்லையா? அந்த மண்ணிலும் தொழிற்சாலையும் சம்பாதித்துதான் நமது குடும்பம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. நீங்களும் அப்பாவும் 1500 வெள்ளிக்கு காலையிலே சென்று இரவில் தான் வருகிறீர்கள். எங்களை கவனிக்க கூட உங்களுக்கு சிறிதும் நேரமே இல்லை. எல்லாம் யாருக்காக? எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தானே. நான் இவ்வாழ்க்கையை மாற்றி காண்பிக்க போகின்றேன். மாற்றுவாய் மாற்றுவாய், அதையும் பார்ப்போம். முதலில் உன் திறமையை படிப்பில் வெளிப்படுத்து. கருப்புடா நெருப்புடான்னு வாயில் வடை சுடுகிறான். சட்டைதான் கருப்பாக இருக்கின்றது, அதில் நெருப்புள்ளது. வாழ்க்கை வெங்காயமாக தான் உள்ளது. என்ன சொல்ல, எது சொல்ல? பாட்டி, நானும் வந்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் வாய் சும்மாவே இல்லை. ஒன்று வெற்றிலை சாப்பிடுவது, இன்னொன்று ஏதாவது புலம்பிக் கொண்டிருப்பது. என் விஷயத்தில் தலையிடாதீர்கள் பாட்டி. உங்களுக்கும் ஊரடிக்கும் தான் தோடும். நான் சிறிது வேறு மாதிரி. உன்னை பார்த்தாலே தெரிகின்றது, நீ சற்றே வேறு மாதிரி என்று. பிறகு உண்மை சொன்னால் கசக்காமல் இருக்குமா? பாட்டி, ரவி, போதும். யாரிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? சென்றே கூறியதை
என்ன செய்ய வேண்டும்? குளித்துவிட்டு பாட்டி செய்த பலகாரத்தை உண்டுவிட்டு படிக்கும் வேலை பார். ஐயோ, படி படி படி, இதே வேலையாகிவிட்டது. படிப்பவர்களுக்கு படிப்பதுதான் வேலை, அதை செய். கற்பிதம், நவீன், அங்க என்ன சத்தம்? ஒன்றுமில்லை அப்பா. கற்பிதம், வருகிறேன் அத்தை. யாரு? லைகாவா? ஆமா, நான் தான் பேசுகின்றேன். சொன்ன விஷயம் என்ன ஆயிற்று? நீ கூறியது போல் என் அப்பா வங்கி கணக்கில் இருந்து 10,000 வெள்ளி வங்கி கணக்கிற்கு மாற்றிவிட்டேன். நீ பணத்தை எடுத்து அவ்வட்டிக்காரசனுக்கு கட்டிவிடு. சரி சரி, வேப்பட்டு இன்னும் 10,000 வெள்ளி எங்கே போவது? லைகா, நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், இதுக்கு மேல் நான் முடியாதென்று. என்ன திடீரென்று குரல் உயர்கிறது? இப்பொழுது என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. எப்படியாவது உன் அக்காவை இந்த வட்டத்துக்குள் கொண்டு வந்து விடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். லைகா, வேண்டும் லைகா, படும் பாடு போதாதா? ஏன் லைகா பூரணியை வட்டத்துக்கு இழுக்கின்றாய்? அடுத்த வாரம் பணம் கொடுக்க வேண்டும். உன் அக்காவை வைத்து காயை நகர்த்துவோம், சரியா? நான் என் சாசா வீட்டிற்கு வந்திருக்கின்றேன். வேண்டுமென்றால் இன்னும் சிறிது நேரத்தில் நீ இங்கே வா. என் வீட்டில் யாருமே இருக்க மாட்டார்கள். சரியான சந்தர்ப்பம், பயன்படுத்திக் கொள்வோம். உன் வீட்டு முகவரியை அனுப்பிடு. சரி, இப்பொழுதே அனுப்பியிருக்கின்றேன். என்னப்பா, என் முகம் வாட்டமாக இருக்கிறது. அப்பா, அம்மா கூறினார், நாம் இவ்வளவு நாள் வாழ்ந்த வீடு நம் கையை விட்டு போக போகிறது என்று. ஆமாப்பா, இரட்டை தண்டவாளம் வருகிறது. அப்பா, ஒன்றும் கவலை வேண்டாம். நீங்கள் என்னுடன் பட்டணத்துக்கு வந்து விடுங்கள். நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். எங்களுக்கும் உன்னை விட்டால் யாருக்கோ இருக்கிறார்கள். என்னங்க, தேநீர் எடுத்துக் கொள்ளுங்கள். மாமா, தேநீர் எடுத்துக் கொள்ளுங்கள். மாமா, மிகவும் கடுமையாக உழைக்கிறீர்கள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பணம் அனுப்புகிறோம். வேண்டாமா, கை கால் நன்றாக தான் இருக்கிறது. நாங்கள் இருவர்தான் உழைத்து சாப்பிடுகிறோம். முடியவில்லை என்றால் பிறகு பார்த்துக் கொள்வோம். சரி மாமா. கற்பிதம், அத்தை, அனைவரும் கோயிலுக்கு செல்ல வேண்டும். சீக்கிரம் கிளம்ப சொல். சரி அத்தை. என்னங்க, புறப்படுங்கள், கோயிலுக்கு செல்லலாம். நவீன், நீயும் புறப்படு, கோவிலுக்கு செல்லலாம். இல்லையம்மா, நான் கோவிலுக்கு வரவில்லை. நான் படிக்கப் போகின்றேன். என்னது, படிக்கப் போகின்றாயா? படிக்கின்றாய்? படிப்பதாக தான் சொல்கிறாய். கராடிவு இன்னும் மூச்சு தாண்டவில்லையே. சரி அம்மா, நீ முதல் கோயிலுக்கு புறப்படும் வேலையை பாருங்கள். கற்பிதம், பூரணி வரவில்லை. பூரணி கோயிலுக்கு வரக்கூடாதுங்க. வாருங்கள், நாம் செல்லலாம். நவீன், நவீன். ஓ, லைகாவா? கொஞ்சம் பொறு. இப்பொழுது உள்ளே வா. உட்காரு. நம்முடைய திட்டம் நிறைவேற வேண்டும். நமக்கு பணம் வேண்டும். லைகா, நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், இதுக்கு மேல் என்னால் முடியாது என்று. நான் கொடுத்த மிட்டாயை நக்காவிடம் கொடுத்தாயா? 2 முறை கொடுத்தேன். மாற்றம் எதுவும் இருக்கின்றதா? இடையில் பித்து பிடித்தவள் போல் இருக்கின்றாள். சில சமயத்தில் உணர்கிறாள். நல்ல அறிகுறி. இன்னும் 2 முறை கொடு, அடிமையாகி விடுவாள். அதன் பிறகு அவளிடமிருந்து பணத்தை கறந்திடலாம். லைகா, ஏன் லைகா என்னை சித்திரவதை செய்கின்றாய்? எல்லாம் கடன் முடியும் வரைதான். சொல்வதை செய். இன்றே மிட்டாயை கொடுக்கிறேன். பாவி, பாவி நீ. எடு. உன்னோடு அப்ப பேச வேண்டாம் என்று என் அக்கா எவ்வளோ கூறினாள். நான் தான் கேட்கவே இல்லை.
புலம்பாதே, சொல்வதை செய். சரி, இன்னும் சிறிது நேரத்தில் என் குடும்பத்தினர் அனைவரும் வந்து விடுவார்கள். என்றால் நாம் அண்டிக்க வேண்டியதுதான். ஞாபகம் இருக்கட்டும், 10,000 வள்ளி சீனனுக்கு கொடுக்கணும். எனக்கு தெரியும். நீ முதலில் புறப்படு. அக்கா, அக்கா, சிறிது நேரம் இங்கு வாருங்கள் அக்கா. என்ன தம்பி? அக்கா, உங்களிடம் இம்மிட்டாயை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் அக்கா. ஓ, இதுவா? கொடு கொடு. நானே உன்னிடம் வந்து கேட்கலாம் என்று நினைத்தேன். நீயே வந்து என்னிடம் கொடுத்து விட்டாய். ரவி, இதை சாப்பிட்ட பிறகு இந்த உலகத்தையே மறந்து சொர்க்கத்தில் மிதப்பது போல் இருக்கின்றது. இது வெறும் ஆரம்பம் தான் அக்கா. இதை உன் தோழிகளுக்கும் கொடு, அவர்களும் சுவை கட்டும். பிறகு உன் கையில் பணம் புரளும் பார். ஓ, அப்படியா நவி? நானே ஒரு புதிய விவேக கைபேசியை வாங்கலாம் என்று நினைத்தேன். நீ அதற்கு ஒரு நல்ல வழியை கூறிவிட்டாய். சரி அக்கா, நீ படிப்பதற்கு நிறைய உள்ளது. நான் முதலில் அதை கவனிக்கின்றேன். சரி சரி நவி. நவி,
காலமெல்லாம் முதலிரு தலைமுறையாலே மாணிக்க மலையானது உழைத்தவன் உடம்பெல்லாம் கல்லுக்கு இரையானது. மூன்றாவது தலைமுறையோ கொஞ்சம் விழிப்பானது. கால போக்கிலேயே நம்முடைய மதுவுக்கு அடிமையானது. நான்காவது தலைமுறையோ ஐசுக்கு அடிமையானது. அம்மாடி ஐசுக்கு அடிமையானது. காலமெல்லாம் கண்ணீரே, காலமெல்லாம் கண்ணீரே, சொந்தமாய் போனதடி. எங்கள் நாடகத்தின் தலைப்பு கலையும் கனவுகள். மாணிக்கமாக நான் ஹரேஷ், செண்பகமாக நான் மகாஷவதனி, ஆத்தாவாக நான் ரேஷ்மா, சுந்தரமாக நான் ஜனகர், கற்பிதமாக நான் வித்யாபானு, பூரணியாக நான் ஜனனி, நவீனாக நான் திலக்ராம், லாய்க்காவாக நான் கீர்த்திஷா. நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.